ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம நரேந்திரன் கூட பாத யாத்திரை அப்போ ஒரு இன்டர்வியூ வச்சு அதை அப்லோடு பண்ணியிருந்தோம் இல்லையா? அதில் நிறையா கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. அதில் ஜென்ரலான கமெண்ட்ஸே நிறையா கொடுத்துருந்தாங்க. முதல்ல ஜென்ரலான கமெண்ட்ஸுக்கான ரிப்ளையை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் பர்சனல் கமெண்ட்ஸுக்கான ரிப்ளையை இன்னொரு வீடியோவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேதவியாஸ் மாலையா அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. ஒன் ஹம்பிள் சஜஷன் சார், ஆலோசனை சொல்லியிருக்காரு. இஃப் பாசிபிள் ப்ளீஸ் பப்ளிஷ் வீடியோ அபவுட் ஃபார்மர்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் த்ரூ அஸ்ட்ராலஜி லைக் ஒய் தே சஃபர் இன் வென் தயர் கண்டிஷன் இம்ப்ரூவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. வருஷம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் மழை அளவுகள் குறைஞ்சிட்டே வருது அப்படிங்கிறது தான் மெட்டலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஈவன் கஜா புயல் கூட போன வருஷத்து மழை இந்தியாவில், அதுவும் எஸ்பெஷலி தமிழ்நாட்டுக்கு ஏதோ பெர்சன்டேஜ் கம்மியாக தான் பெஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, இவ்வளவு டிசாஸ்டர் நடந்ததுக்கு அப்புறமும். எனிவே அதை நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ரொம்ப கரெக்டு சார். 2-3 பேர் ஏற்கனவே இதை சொல்லியிருக்காங்க. நம்ம இதை நான் எடுத்துக்கிறேன். அக்ரிகல்ச்சருக்குன்னு தனியாக ஒரு வீடியோ நம்ம பண்ணுவோம். அஸ்ட்ராலாஜிக்கல் பர்செப்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அதில் பார்க்கலாம். மிக்க நன்றி சார். வேதவியாஸ் மால்யா ஆர். அடுத்தது வடிவேல் பரமசிவம் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. அண்ணா வணக்கம். கலந்துரையாடல் அருமை தொடர்ந்து செய்யவும். நிறைய படித்துவிட்டு சித்திர பாடல்கள் எல்லாம் பாடி காட்டுகின்றீர்கள். கடைசியில் கடவுளுக்கு உருவம் இல்லை என்று கூறிவிட்டீர்கள். மிகவும் தவறு. உடம்பினை பெற்ற பயன் ஆவதெல்லாம் உடம்பினுள் உள்ள உத்தமனை காண்பதுவே அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காங்கங்கிறத எழுதுனீங்க. அது கமா கொட்டேஷனில் கொடுத்துருந்தீங்க. உடம்பினை பெற்ற பயன் ஆவதெல்லாம் உடம்பினுள் உள்ள உத்தமனை காண்பதுவே ஔவையார் குறள். அடுத்தது ஒரு தலை முறை காலம் உன்னோடு நான் இருந்தேன், என்னை நீ திரும்பி பார்க்க மாட்டாயா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். கடவுளை கண்டிப்பாக சத்தியமாக நாம் பார்க்க முடியும், அதுவே மனுவின் கடமையும் கூட அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அரியவற்றுள் எல்லாம் அரிது பெரியாரை பேணி தமரா குழல், ஐயா திருவள்ளுவர் சொன்னது அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. ஜோதிடர்களுக்கு ஒரு பெயர் உண்டு, எல்லாத்தையும் கணிப்பான், தான் வாங்கி வந்த மூச்சின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கணிக்க தெரியாது. தான் வாங்கி வந்த மூச்சின் எண்ணிக்கை எல்லாத்தையும் கணிப்பான், அவனுக்கு எந்த அளவுக்கு மூச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன், எம்பிட்டு ஆயுசு இருக்குன்னு அவனுக்கே கணிக்க தெரியாது. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அடுத்தவளுக்குமே கணிக்க தெரியாது. அதாவது எவ்வளோ ஆயுசு, இந்த டைமில் கரெக்டாக உயிர் போயிடும்னு சொல்கிறதுக்கான அமைப்பெல்லாம் ஜோசியர்னால முடியாது. இந்த டைம்லேருந்து இந்த டைம் சரியில்லைன்னு வேணால் சொல்லாமே தவிர, இந்த தேதியில் இந்த மாதத்தில் இப்படி உயிர் போயிடும் அப்படின்னு சொல்கிறதுக்கான அமைப்பு அந்தளவுக்கு எமினெண்ட்டாக ஜோசியர் நான் பார்த்ததில்லை. மேபி இருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, 7வது சனி காண்டம்ங்கிற புத்தகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவன் எந்த டைமில் உயிர் விடுவான், என்ன மாதத்தில், சூரியன் எங்கே இருக்கல, வளர்பிறையிலையா தேய்பிறையிலையா, என்ன திதியில், என்ன ஓரையில், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கல உயிர் போகும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் படித்து தெரிஞ்சு ஆக போகிறது ஒன்றும் இல்லை. ஏன்னா கையில் பிடிச்சி நிறுத்த முடியாது. அதனால் நீங்கள் சொன்ன பாயிண்ட் கரெக்டு தான். எல்லாத்தையும் கணிப்பான், தான் வாங்கி வந்த மூச்சின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கணிக்க தெரியாது. ஆதலால் பெரியோர்கள் சித்தர்கள் ஜோதிடர்களை இவ்வாறாக கணக்கரியா பண்டிதன் என்று அழைத்தார்கள். அண்ணா பழனி சென்று வந்திருக்கிறீர்கள். ஐயா அருணகிரிநாதர் அவர்களின் தீர்க்க தரிசன பாடல் ஒன்று உள்ளது, கமெண்ட் ரிப்ளைக்கு பிறகு நீ இதுக்கு பதில் சொல்லு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அருணகிரிநாதரை நான் திட்டாரே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சாதிமானுக்கு ஒரு சொல் போதும், போதுமே சண்டாளருக்கு 1000 சொல் சொன்னாலும் எங்கே. அண்ணா கடவுள் விஷயத்தில் நான் முகத்தாட்சண்யம் பார்ப்பது கிடையாது. நன்றி. பா வடிவேல், கும்பகோணம். இதுக்கு ஒன்றும் சங்கடம்லாம் பட வேண்டியதில்லை சார். நீங்கள் சொன்னது என்னென்னா கடவுளுக்கு உருவம் உண்டு அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. அது கரெக்டு தான், கடவுளுக்கு உருவம் உண்டு. ஆனால் கடவுளுக்கு உருவம் இல்லை அப்படின்னா கடவுளுக்கு உருவம் இல்லை. இப்போது அருணகிரிநாதர் பாட்டு ஒன்று நீங்கள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் ஒரு பாட்டு சொல்கிறேனே, அதுக்கு என்ன மீனிங்னு பார்ப்போமா? உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, இதில் அந்த முதல் வரியை எடுத்துக்கோங்க, அதுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். உருவாய் உருவமுடையவனாய், அருவாய் அப்படின்னா உருவம் இல்லாதவனாய், உளதாய் கடவுள் இருக்குன்னு சொல்கிறவனுக்கு இருக்கிறதாய், இளதாய் இல்லைன்னு சொல்கிறவனுக்கு இல்லைங்கிறது. ஏன்னா என்னதான் கடவுள் இல்லைன்னு சொல்கிறனாலும் காஸ்மிக் எனர்ஜின்னு ஒன்று இருக்கிறத ஒத்துக்குருவான். கிரகங்களுக்கு இடையில் ஈர்ப்பு சக்தி இருக்கிறதுங்கிறதும் அல்லது அண்டவெளியில் ஏதோ ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிறத எல்லோரும் ஒத்துக்குருவாங்க.
ஸோ அந்த வகையில் இந்த இதில் வந்து நீங்கள் கொடுக்குற இந்த இதில் வந்து உருவாய் அருவாய் அப்படிங்கிற அந்த காஸ்மிக் எனர்ஜி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து அவங்க வந்து காஸ்மிக் எனர்ஜின்னு பேர் வச்சுருப்பாங்க, நம்ம கடவுள்னு பேர் வச்சுருப்போம், அவ்வளோதான் வித்தியாசம். சரி, அப்போ இதுக்கு பலன் பாருங்க. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. சரியா? உருவாய் அப்படின்னா 6 முகம் கொண்டு 12 கரம் கொண்டு 2 திருவடி கொண்டு வர்றதுங்கிறது வந்து உருவமாக வர்றது. சரி, அருவாய் அப்படின்னா அந்த குணம் குறி நாமம் எதுவுமே இல்லாமல் சூன்யமாக நிற்கிறதுங்கிறது அருவாய். அப்போ அருவாய்ங்கிறது உருவம் இல்லாமல் நிற்கிறது தானே சார். அருணகிரிநாதர் சொல்கிறதே அதானே சொல்கிறாரு. உளதாய் இருக்குன்னு சொல்கிறவனுக்கு கடவுள் இருக்குது, இளதாய் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு வேற ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்டோட இளதாய் மலராய் மலராகவும் மறுவாய் அந்த மலரில் இருக்கக்கூடிய வாசனையாகவும் மணியாய் ஒலிக்கக்கூடிய மணியாகவும் ஒளியாய் அந்த மாணிக்கமாகவும் மாணிக்கத்திலிருந்து வெளிவரக்கூடிய வெளிச்சமாகவும். அப்போது மாணிக்கமாகவும் இறைவனே இருக்கார், அதிலிருந்து வர்ற வெளிச்சமாகவும் இருக்கார். இப்படி எடுத்துக்கோங்க. மணியாகவும் இருக்கார், ஒலியாகவும் இருக்கார். அப்போ அந்த சவுண்டாகவும் இருக்கார், மணியை உருவாக்குற அந்த சவுண்டை உருவாக்குற மணியாகவும் இருக்கிறார்னு கூட எடுத்துக்கிடலாம். கருவாய் உயிராய், கருவில் எந்த டைமில் உயிர் போய் சேருது அப்படிங்கிறது யாருக்காவது தெரியுமா சார்? தெரியாது இல்லையா? அந்த கருவாய் இருக்கிறார், உயிராய் இருக்கிறார், அந்த கருவுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய உயிராய், அதை செயல்படக்கூடிய உயிராய், சிருஷ்டிக்கக்கூடிய சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. கருவாய் உயிராய் கதியாய் விதியாய். ரைட்டா? அதாவது முக்தி நிலைன்னு போகிறோம் இல்லையா, அந்த கதியாய், அந்த முக்தி நிலைன்னுங்கிறது வந்து எல்லாரும் அதை நோக்கி தானே போய்கிட்டு இருக்கோம். அந்த முக்தி நிலையை நோக்கி கொண்டு போகிறதுங்கிறது கதியாய் விதியாய். அதுக்கு போகிற வழியாகவும் இருக்கிறார். குகனே, யார்? குகன் இருக்கிறார், முருகப்பெருமான் இருக்கிறார். வருவாய் அருள்வாய், எனக்கு அந்த அருளை கொடுப்பாய் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் இந்த பாட்டில் சொல்கிறார். நான் மறுபடியும் சொல்கிறேன், உருவாய் அருவாய் அப்படின்னு சொன்னதுனால அருவாய்ங்கிறது வந்து உருவம் இல்லாத ஒரு நிலையை குறிக்கக்கூடியது தான். ஸோ உண்டென்பார் சிலர், இல்லை என்பார் சிலர், எனக்கு இல்லை அந்த கவலை அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி எடுத்துக்கலாம். இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா அதே அருணகிரிநாதர் வந்து இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கார். தேனென்றும் பாகென்றும் ஓமிக்க ஒனாமொழி தெய்வ வெள்ளி கோனென்று உனக்கு உபதேசித்ததொன்றொன்று கூறுவன்றோ, வானன்று காலன்று தீயன்று நீருமன்று மண்ணுமன்று தானன்று நானன்று சரீரி அசரீரி என்று சரீரி என்றே அப்படின்னு ஒரு பாடல். மறுபடியும் சொல்கிறேன். தேனென்றும் பாகென்றும் ஓமிக்க ஒனாமொழி தெய்வ வெள்ளி கோனென்று எனக்கு உபதேசித்ததொன்றொன்று கூறுவன்றோ, வானன்று காலன்று தீயன்று நீரன்று மண்ணுமன்று தானன்று நானன்று அசரீரி என்று சரீரி என்றே அப்படின்றார். இப்போ இதுக்கு என்ன சார் பதில் அப்படின்னா, தேனென்றும் பாகென்றும் ஓமிக்குணாமொழி தெய்வ வள்ளி கோனென்று எனக்கு உபதேசித்ததொன்றொன்று கூறுவற்றோ அப்படின்னா, வள்ளியனுடைய மணவாளன் வந்து எனக்கு ஒன்று சொன்னார், அது என்ன சொன்னார்னு பார்க்கலாமா அப்படின்னா அந்த முதல் 2 வரி. அந்த வள்ளியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தை வந்து தேனென்றும் பாவகென்றும் சொல்ல முடியாதான், அப்படிலாம் ஓமை சொல்ல முடியாதான், அதை விட ரொம்ப ஸ்வீட்டாக இனிமையாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. தேனென்றும் பாகென்றும் ஓமிக்க, அதாவது ஓமை சொல்ல முடியாத ஒனாமொழி தெய்வ வள்ளி, அப்படி இனிமையாக பேசக்கூடிய தெய்வத்துக்கே வந்து மனைவியாக போன வள்ளியினுடைய கோன், அதாவது வள்ளியினுடைய இறைவன், அதாவது கணவன் முருகப்பெருமான் எனக்கு உபதேசித்தது ஒன்று, எனக்கு ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்னா, அது சொல்லட்டுமா? வானன்று ஆகாசம் அன்று, காலன்று காற்று கிடையாது, தீ அன்று நெருப்பு கிடையாது, நீரன்று தண்ணி கிடையாது, மண்ணன்று அப்போது பஞ்சபூதமும் கிடையாதுன்ட்டார். சரிங்களா? தானன்று, அது வந்து அந்த இறைவனை பற்றி சொல்லலை, முருகப்பெருமானை பற்றி சொல்லலை. நான் அன்று என்னை பற்றி அவர் சொல்லலை. அசரீரி என்று, அதாவது உருவம் இல்லாத ஒன்றை பற்றி சொல்லலை. சரீரி என்று உருவம் அற்றதை பற்றும் சொல்லலை. அப்போ உருவம் இல்லாதது, உருவமானது, தன்னை பற்றி அல்லது இறைவனை பற்றி, முருகப்பெருமானை பற்றி, பஞ்சபூதங்களை பற்றி எதை பற்றியும் சொல்லலை. ஆனால் அவர் எனக்கு சொன்னார். என்ன சார் சொல்லியிருப்பார்? அதனால் நீங்கள் சொல்கிறது ரைட் தான், வாஸ்தவம் ஒத்துக்கிறேன். அதாவது இது கிடையாது, இறைவனுக்கு உருவம் இல்லைன்னு சொன்ன நான் ஒரு காலம் ஒப்புக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. இப்போ மறுபடியும் ஔவையார் சொன்ன நீங்கள் கொடுத்த எடுத்துக்காட்டுக்கு வருவோம். உடம்பினை பெற்ற பயன் ஆவதெல்லாம் உடம்பினில் உள்ள உத்தமனை காண்பதுவே ஔவையார். உடம்பினில் உள்ள உத்தமன் அப்படிங்கிறது மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம்னு திருமூலர் சொன்னது சார்.
அந்த மனசா எண்ணமா அந்த மாதிரி அருவமாக தான் இருக்காரே தவிர உருவமாக இல்லையே. உடம்புக்குள்ள ஒரு இறைவன் உருவமாக இருக்கார் அப்படின்னா எப்படி இருக்கார்? வட்டமாக இருக்காரா, சதுரமாக இருக்காரா, நீளமாக இருக்காரா, உயரமாக இருக்காரா, குட்டையாக இருக்காரா, பவுடராக இருக்காரா, லிக்விடாக இருக்காரா, சாலிடாக இருக்காரா? வந்துடும்ல சார். உருவம்னு வந்துட்டாலே அப்புறம் ஏதாவது ஒன்றில் கட்டுப்படும்ல. பொருள் திணிவுன்னு இருக்குல்ல, அதாவது குவாண்டம் ஃபிசிக்ஸ் வந்துடும்ல அதில், அதாவது உருவம்னு வந்துட்டாலே. அதனால் இது வந்து அருவமான விஷயம். நம்ம உருவத்தில் நமக்கு தெரிஞ்ச நம்ம உருவத்தில் நம்ம வழிபடுறோம். அதனால தான் அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில் மண்ணுன்னாங்க. எனிவே, அடுத்து ஒரு தலைமுறை காலம் உன்னோடு நான் இருந்தேன், என்னை நீ திரும்பி பார்க்க மாட்டாயா? பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னீங்க. நான் எல்லா உருவமாகவும் நிற்கிறேன். ஏன் பாரதியார் சொல்லியிருக்காரு சார், குப்பை கூடமால இருந்தாலும் அதுலேயும் இறைவன் இருக்கார் அப்படின்றார். அப்போ எல்லாத்துலேயும் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருள் தானே தவிர அவருக்கு இன்ன உருவம்தான் அப்படின்னு வந்து நம்ம எடுத்து வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நாம் புரிஞ்சிட்டது. ஒருவேளை நாம் புரிஞ்சிட்டது தப்பாக கூட இருக்கலாம். நீங்கள் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க, திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நான் மட்டும் இல்லை, நம்ம நேயர்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அஃப்கோர்ஸ் தப்புனா தப்பு தான் சார், யார் செஞ்சாலும் தப்பு தான், நான் சொன்னாலும் தப்பு தான், நீங்கள் சொன்னாலும் தப்பு தான் இல்லையா? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். கடவுளை கண்டிப்பாக சத்தியமாக நாம் பார்க்க முடியும், அதுவே மனுவின் கடமையும் கூட. வாஸ்தவம் சார். அடுத்தது, அறியாதவற்றுள் எல்லாம் அரிது பெரியாரை பேணி தமரா குழல் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. திருவள்ளுவர் சொன்னது எல்லாத்தையும் விட பெரிய விஷயம் பெரியவங்களை பேணி காத்தல் அப்படின்னு சொல்கிறீங்க. நிச்சயமாக அதே மாதிரி ஜோசியர்களுக்கு கணிப்பான்னு சொன்னீங்க, அதுக்கு பதில் சொல்லிட்டேன். அருணகிரிநாதருடைய அந்த பாடலை வந்து நீங்கள் இப்போ சொல்லலாம், நான் உங்களுக்கு கமெண்ட்டுக்கு பதில் சொல்லிட்டேன். சரியா? சாதிமானுக்கு ஒரு சொல் போதுமே, சண்டாளருக்கு 1000 சொல் சொன்னாலும் எங்கேயோ சொல்லியிருந்தீங்க. எனவே மிக்க நன்றி. நீங்கள் வந்து இந்த பதில் சொல்லியிருக்கேன் இல்லையா, பார்த்துட்டு நீங்கள் எனக்கு பதில் கொடுங்க வடிவேல் ஐயா, கும்பகோணத்துலேருந்து. அடுத்தது வந்து தானேஸ்வரன் சிவா அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ சார் ஃபார் த ஃபென்டாஸ்டிக் இன்டர்வியூ. இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனஃப் நாலேஜ் you cannot ask good questions. Here Mr. Narendran provided his capacity, but only one mistake makes me feel bad. That is, he didn't realize that your throat got dry and he had to help you drink some water. When he asked the last question, it shows his interest in astrology, but his ignorance, your pain or difficulty makes me very uncomfortable. I may be wrong. If so, sorry. Best wishes to both of you. அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. அப்படி இல்லை, நரேந்திரன் வந்து ஆர்வ கோளாறில் நடந்து வரையில் கூட என்னைய உடலை பிடிச்சி கேள்வியாக கேட்டு கொலையாக கொண்டுட்டான்னு வாங்க இல்லையா, அது மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தார். எனவே ஆக்சுவலாக அந்த காஃப் இருந்தது, ப்ளஸ் வந்து த்ரோட் வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகி 2 நாளாகவே தொண்டை கட்டி இருந்தது. அதனால் என்னால் பேச முடியல. ரொம்ப எஃபோர்ட் கொடுத்து தான் அந்த சவுண்டே கொடுத்தேன். அந்த சவுண்டு பேசி அதுக்கப்புறமும் அதை சவுண்டை ஏற்றி தான் பப்ளிஷ் பண்ண வேண்டியதாக போச்சு. அதனால தான் லைட்டிங்கு வீடியோ குவாலிட்டிலாம் ஒன்றும் மெயின்டைன் பண்ண முடியலை. அஃப்கோர்ஸ் இருந்தாலும் அவர் என்றைக்கோ ஒரு நாள் வந்து சந்திக்கிறார். அவர் வந்து கொஷினை வந்து நிறைய கேட்டார். அதில் ஒரு 4-5 கொஷினாவது நம்ம மக்களுக்கும் வரட்டுமே, நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கலாம்ல அப்படிங்கிறதுனால தான் அவ்வளோ எஃபோர்ட் எடுத்தது.